தேசிய முதல் பந்தில் விக்கெட் எடுத்திருக்கிறார். நந்தா மெமோரியல் ஆர்கேசிசி பி அணியின் மன்னன் அவர்கள் சிறந்த ஒரு பந்து வீச்சினை வெளிப்படுத்தி விடுகிறார்கள். வெரி குட். நல்ல ஒரு பந்து வீச்சு பணி. டாட் பால். அளவிருந்து வீசப்பட்ட பந்து சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் அமித். இழுப்பக்குடி நடத்தப்படும் 26ஆம் ஆண்டு மாநில மாபெரும் கிரிக்கெட் திருவிழா. முதல் பரிசு 50,000, இரண்டாம் பரிசு 40,000, மூன்றாம் பரிசு 30,000, நான்காம் பரிசு 20,000. இவன் ஆர்கேசிசி இழுப்பக்குடி. விக்கெட். தன் விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் அண்ணன் பாண்டி. பந்து வீச்சு முனையிலோ பாபு. மட்டை வீச்சு முனையிலோ. பந்து வீச்சு முனையிலோ தமிழ் வேந்தன். நல்லதொரு பந்து வீச்சு. இதுவரையில் சிறந்ததொரு பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழ் வேந்தன். ஸோ ஆர்கேசிசி 50K டோர்னமெண்ட்டு இழுப்பக்குடி மக்கள் எல்லாரும் இங்கே இருக்காங்க. இதுக்கப்புறம் பேக் கேமராவில் போயிடுறேன். அதே மாதிரி 3 ஊருக்காரவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது, ஆனால் எல்லாருமே இழுப்பக்குடிக்காரங்க தான். எக்கச்சக்க பேர் இங்கே இருக்காங்க. அதோட சேர்த்து சீனியர்ஸும் இங்கே இருக்காங்க. சரி, ஓகே. ப்ரைஸ் பண்ணி அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அப்படியே லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் யாராவது சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 50,000, செகண்ட் ப்ரைஸ் 40,000, தேர்ட் 30,000, ஃபோர்த் ப்ரைஸ் 20,000. ஓகே. என்ட்ரன்ஸ் ஃபீஸு 3,500. எத்தனை டீம் இன்வைட் பண்ணியிருக்கீங்க? 24 டீம் இன்வைட். அதில் வந்து 3 டீம் மேலே போகும். கரெக்டாக. அதுக்கப்புறமா 3 டீம்ல இருந்து கமிட்டியோட சேர்த்து ஒரு டீமு. கமிட்டி வந்து செமியில் ஆடுவாங்க. இதான கான்செப்ட். ஓகே. கப்பு இங்கே இருக்குது 4 ப்ரைஸுக்கும். அதே மாதிரி இங்கே வச்சுருக்கீங்கல்ல, இதை பற்றி சொல்லிடுங்க. அது மேன் ஆஃப் த சீரியஸ், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த ஓகே. அதையும் தாண்டி அந்த பக்கமாக வச்சுருக்கீங்களா ஷீல்டு? அதெல்லாம் இந்த நடப்பு ஆண்டில் யார் யார் நல்லா விளாண்டாங்களோ அவங்களுக்கு. 2023, 2024 அதில் யார் நம்ம கமிட்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யார் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர், ஆல்ரவுண்டர், அப்புறம் கீப்பர், பெஸ்ட் டீமு, பெஸ்ட் ஃபீல்டர், இந்த மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அவார்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஐஎஸ்பிஎல்ல ரெப்ரசென்ட் பண்ண அந்த 2 பிளேயர் விக்கி பாலா, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கும் ஒரு அவார்டு வச்சுருக்கீங்க. ஓகே. அது தாண்டி என்ன சிறப்பு பரிசு? ஓகே. இது வந்து ஆக்சுவலாக நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டு அப்படிங்கிறதுனால சிவகங்கையில் ப்ரைட் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு சங்கரண்ணன், கல்லல் சங்கரண்ணனுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே ஒழிச்சு வச்சுருக்கீங்களா, இது என்ன? இந்த டோர்னமெண்ட்ல நல்லா விளாண்ட பிளேயர்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸ்க்குனா எப்படி மேன் ஆஃப் த சீரியஸ் அந்த மாதிரி கடையில் பவுலர், பேட்ஸ்மேன் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ நம்ம ஊரில் இழுப்புக்குடினா என்ன ஸ்பெஷல் சொல்லலாம்? வைரவன் கோயில். ஓகே ஓகே ஓகே. தம்பி, நம்ம காலையில் போனோமே அந்த கோயிலா? ஓகே. அந்த நம்ம வீடியோஸில் இருக்கும். இழுப்புக்குடினா ராமசாமி. அண்ணா சார் ஆக்சுவலாக அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா நோ கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் சமநிலை. ஓகே 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 சூப்பர். இது ஒரு நல்ல விஷயம். எல்லா சமுதாய மக்களும் ஒன்றா இணைஞ்சு இந்த ஸ்போர்ட்ஸில் சொல்லுங்க ப்ரோ. காந்தி பிறந்த மண்ணு. நீ நானும் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு. ஓகே ப்ரோ. அவ்வளோ ப்ரோ. ஆரம்ப விலை 250 நான் சொல்ல மாட்டேன். ஓகே. கிரவுண்டு வந்தோடனே பார்த்தேன். வரும்போதே ஆக்சுவலாக நான் இங்கே கமிட் ஆகி வரும்போதே ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம ஆர்கேசிசி டோர்னமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தாச்சு. இது செகண்ட் டைமு. கிரவுண்டை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ மெனக்கடல் இந்த கிரவுண்டை ரெடி பண்ணுறதுக்கு, என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க இந்த கிரவுண்டை அப்படிங்கிறத யார் சொல்கிறா? டக்குன்னு சொல்லுங்கள். கிரவுண்டு எப்பவுமே இடுப்பு அளவுக்கு புல் இருக்கும். ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கஷ்டப்பட்டு ரொம்ப கடுமையாக வளர்த்தது தம்பி இளைஞர்கள் தான். ஓகே ஓகே. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நேற்றுமே நான் பார்த்தேன். ஆக்சுவலாக காற்று அடிச்சிச்சு, படுதெல்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு மூடி போட்டது. அப்போல்லாம் ஒரு தம்பிலாம் நிறைய எஃபர்ட் போட்டாங்க. சில பேர்லாம் கச்சேரிக்கு போயிட்டதா சொன்னாங்க. என்ன கச்சேரிக்கு போனாங்க? பக்கத்து ஊரில் ஏதோ கச்சேரி நடந்திருக்கு. தம்பிங்க இருக்காரு. ஓகே ஓகே. உண்மையாக ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த கமிட்டிக்கு வந்தாலே நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கும். போன வருஷம் அவங்க மேட்ச் நடத்தலை. ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே இல்லாததுனால அதுக்கு முந்தைய வருஷம் நடத்தினாங்க. அப்போ நம்ம இங்கே வந்திருந்தோம். இது நம்ம செகண்ட் டைம் இந்த டோர்னமெண்ட் வர்றது. அதே மாதிரி நம்ம ஆர்கேசிசி டீம்னா
ஒரு முக்கியமான மேட்ச் ஏதாவது பதிவு பண்ணுங்க. எப்படின்னா அந்த கையில இருந்த மேட்சை விட்டுருப்பீங்க, விடக்கூடிய மேட்சை எடுத்திருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது match? கையில இருந்த விட்ட மேட்ச் சொல்றேன் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. பஞ்சாயத்துல வந்து எல்லாம் நீங்க நடத்தின மேட்ச் தான் குவார்டர் ஃபைனல் மரவமலத்தோட. ஓகே சூப்பர். அந்த விஷயத்த சொல்லிருக்கேன். அது நம்ம வீடியோ எடுக்கலாம். நாள போச்சு தண்டாஜ் வந்து 2 6 அடிச்சிட்டாங்க ரன் அவுட்க்கு அப்புறம் வந்து. கரெக்ட். ஆமா ஆக்சுவலா நம்ம நாள விட்டுட்டோம் நாங்க வந்துட்டு. bro, இன்னொரு மேட்ச் இருக்கு ப்ரோ. பஞ்சாயத்துல மாது இப்போ ரீசெண்டா நடந்தது. ஓகே ஓகே ஓகே. இப்போ 2க்கு 8 அடிக்கணும் ப்ரோ. சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிட்டு சிங்கிள் அடிக்காம விட்டுட்டு மனசு இதாகி போச்சு. ரொம்ப சங்கட்டமா 3 நாள் தூங்கலைன்னு வேற கேள்விப்பட்டேன் ஒரு மாதிரி. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் விஜயனா இருக்காரு. ஆக்சுவலாக ஓகே அண்ணன் தான் நம்மளை இன்வைட் பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே நம்மளை செகண்ட் டைம் இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாய் சொல்லிடுங்க வியூவர்ஸ்க்கெல்லாம். இப்போ எல்லாரும் ஏய் வாடா இவன் தான் முக்கியமான. ஓகே வாங்க உள்ள வாங்க. ஆக்சுவலாக அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணே. இப்போ நான் வந்து நம்ம ஏரியா சைடில் நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான பிளேயர் அப்படிங்கிறப்போ நீங்கள் யாரை சொல்லலாம்? இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிளேயரையும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேயரையும்? எப்பவுமே 2 பேர் அப்பையிலேருந்தே வந்துட்டு ஓகேண்ணா. நான் நிற்கிறான பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டு ஓகே இத்ரிஸ் ப்ரோ இருக்காரு. பிரைம் ஃபார்ம்ல வச்சுக்கேன். இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே நல்ல பிளேயர் தான் வந்துட்டு. ஆனால் இவனோட பிரைம் ஃபார்ம்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பின்னிடுவான். அதே மாதிரி நேமத்தாம்பட்டியில் பெரிய இருப்பேன். நேமத்தாம்பட்டி பெரிய கருப்பு. ஆமா 100 மீட்டர் 6 நாள் அடிச்சிருவான் வந்து. ஆக்சுவலா என்னன்னா இத்ரிஸ் ப்ரோ வந்து நிறைய அவரோட பவுலிங் சரி பேட்டிங் சரி நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்திருப்போம். அதே மாதிரி பெரிய கருப்பன். ஸோ அவரை பத்தி வந்து நம்ம பெருசா நம்ம வீடியோஸ் அவர் விளையாண்டுருந்தாலும் அப்பெல்லாம் வந்து யூடியூப் சேனல்ஸ் உங்களுக்கு நீங்களாம் இல்லை வந்துட்டு. அப்பெல்லாம் வந்து ஹிட்ரு. இப்போ வந்து தம்பி பாலா எல்லாரையும் சொல்றீங்க வந்துட்டு. அவங்க நல்ல பிளேயர் தான், நல்ல ஹிட்டர்ஸ் தான் வந்து. ஆனால் பெரிய கருப்பன் அவனோட ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்ததில்லப்பா. ஆக்சுவலாக நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய பேர் என்கிட்ட வந்து அதை சொல்லியிருக்காங்க. அந்த டைம்லலாம் யூடியூப் சேனல்ஸ் இல்லை, இருந்திருந்தா நிறைய பிளேயர்ஸ் வந்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இத்திரிசையும் பார்த்ததில் வந்துட்டு இவன் சிங்கப்பூர் நேஷனல் டீமில் செலக்ட் ஆகணும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் நாங்கள் வந்துட்டு. அது இங்கே வந்துட்டான் அதனால கொஞ்சம் இதாகிருச்சு வந்துட்டு. அதே மாதிரி பெரிய கருப்பன்ப்பா அவன் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டர்னா இந்த சைடு இந்த லோக்கல் இந்த ஒரு சிவகங்கை புதுக்கோட்டை சைடுலாம் அவன் தான் பந்து தெரியாதுப்பா வந்துட்டு. மேல வந்து போயிடுச்சுனா பந்து தெரியாது, அந்த மாதிரி அடிப்பான். அதே மாதிரி அது அப்போ அந்த டைம்ல ஸ்கூப் பேட் இருந்திருக்காதுல்ல, அந்த நார்மல் பேட் தான் இருந்திருக்கும். அப்போ வந்து ஒரு டீம் வந்து நிறைய இருந்தாங்க. ஓகே 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 டீம் அவ்வளவா இருக்காது. மேக்ஸிமம் எல்லாம் சின்ன சின்ன பசங்க வந்து நல்லா விளாடுவாங்க. இப்போ வந்து இந்த செட்டிங் நிறையா வந்து ஒரு ஃபுல்லாக காலி ஆகிட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ஓகே விளாட்லாம், செட்டிங் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மேட்ச் ஒரு டீமுக்கு ஒரு 4 பேர், ஐபிஎல் மாதிரி ஒரு 4 பேர் 3 பேர். ஓகே ப்ரோ. ஸோ உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மேன்கட் பண்ணுறதை பற்றி நிறையா இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது என்ன சொல்கிறேன்னா, நம்ம தேவை டீம் ஜெயிக்கணும் தான் நினைக்கிறோம். ஒரு பேட்ஸ்மேன் வந்து அது ரூல் இருக்குது. ஓகே ஐசிசியில் ஒரு ரூல் இருக்குது. ஒரு பேட்ஸ்மேன் வந்து பவுலர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரன்னை போட்டு வெளியில் போனால் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது ஏன் திரும்ப பேசினான்னு தெரியல. ப்ரோ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆக்சுவலாக ரூல் படி பேட்ஸ்மேன் வந்து பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிரீஸை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படியே அவங்க போகிறாங்க, அதனால தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அது ஒரு ரூல் இருக்குது, அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அவர் சொல்கிறது வேலிட் பாயிண்ட் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கிறப்ப அது பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காமன் தாட்டாக எனக்கும் தோணுது. ஓகே வினோத் கிரவுண்டை பற்றி சொல்லணும் வந்துட்டு ஒரு 80-90 மீட்டர்ஸ் வச்சுருப்போம் 6 லைன் வந்துட்டு. பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம் சாரி வந்து லோ ஸ்கோர் மேட்ச் பார்க்கணும் தான் எல்லாரும். நிஜமா நானும் வந்தோடனே கேட்டேன், அண்ணே யானே இப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பவுலிங் சார்ந்து இந்த கிரவுண்டை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அண்ணன் சொல்லியிருந்தாரு. பவுலர்ஸ்க்கு வந்து ஃபேவர் பண்ணணும்ல வந்துட்டு நாங்கள் பவுலர்ஸோட கேமை பார்க்கணுன்னு லைன் ஏற்றி வச்சு விளையாடிருக்கோம். ஓகே அப்போ வந்து பெரிய ஸ்கோர் டார்கெட் இருக்காது, எல்லாமே லோ ஸ்கோரிங் ஒரு மாதிரி ஃபைட்டிங்காக தான் இருக்கும். 35 அடிச்சாலும் கஷ்டம் திருப்பி அடிக்கிறது. அதே மாதிரி சொல்லணும் ப்ரோ, பெரிய கிரவுண்ட் இருக்கனால பவுலர்ஸுக்கு வந்து இந்த ஸ்கூப் பேட் வந்ததுலேருந்து நல்ல பவுலர் ஃபுல்லாக அடி வாங்கி உண்மை நல்ல பாலை மோகொண்டு அடிச்சிடறாங்க. அந்த பேட் வந்தனால தான் பவுலர் காணாமல் போயிடறாங்க. நல்ல பவுலர் ஃபுல்லாக இப்போ விக்கெட் நல்லா இது கிரவுண்டு பெருசாக இருக்கனால டிஃபென்ஸ் பிளேயர் யாருன்னு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை முக்கியமாக ஒரு டீமுக்கு வந்து டிஃபென்ஸ் பிளேயர் ரொம்ப முக்கியம். டாட் விடாமல் ரன் பால் ஆடுற பிளேயர் ரொம்ப முக்கியம். சரி ஓகே பை பை தேங்க்யூ. 2023-24 சிறந்த காப்பாளர் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஆர்கேசிசி இழுப்புக்குடி அணி சார்பாக அண்ணன் ராம் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். சிறந்த பந்து வீச்சருக்கான விருதினை பெஸ்ட் பவுலர் அவார்டு 2023-2024 ரஞ்சித் யங்ஸ்டர் அவருக்கு போகுது. மச் டிசர்வ்ட். இருந்து ஐஎஸ்பி அணிக்காக விளையாடிய பாலா அவர்களுக்கு ஸ்பெஷல் அவார்ட் ஆஃப் ஆர்கேசிசி டோர்னமெண்ட் வழங்கப்படுகிறது. ரெப்ரசன்டேட்டிங் ஆஃப் பாலா ஐஎஸ்பிஎல் ஆர்கேசிசி இழுப்பக்குடி 26 கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் டோர்னமெண்டில் ஸ்பெஷல் அவார்டு
பெஸ்ட் ஃபீல்டர் மிதுன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 2024க்கான ஸ்பெஷல் அவார்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டை ஆர்கேசிசி இழப்பக்கூடிய அணியினர் வழங்கப்படுகிறது. அவருக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் ஆல்ரவுண்டர் 2024க்கான ஆல்ரவுண்ட் அவார்டு பிரசன்னா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இழப்பக்கூடிய அணியின் சார்பாக ஆர்கேசிசி இழப்பக்கூடியால் நடத்தப்படும் 26ஆம் ஆண்டுக்கான ஸ்பெஷல் அவார்டு பெஸ்ட் டீம் 2024க்கான பெஸ்ட் டீமான அவார்டு செட்டி பிச்சாம்பட்டி கேப்டன் வெங்கட் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அது மாதிரி இந்த அவார்டு வந்து இன்ஸ்பைரிங் டேலண்ட் ஆஃப் தி காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அவர் கொடுக்குறாங்க சாருக்கு. அந்த அவார்டு வந்து கல்லல் வெண்புறா டீமுக்கு போகுது. ஒரு டீமு இது வந்து ஸ்பெஷல் அவார்டு. ஆக்சுவலாக கல்லல் சங்கரன் அவருக்கு வந்து ப்ரைட் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அவர் இல்லை, சிங்கப்பூரில் இருக்கார். அவருக்குள்ள தம்பி வாங்கிக்கிறார் கோகுல். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவார்டு. லாயல் ஃபேன் ஆஃப் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. உஸ்லோங்கல் அண்ணன் இருப்பார், ரவி அண்ணன். உண்மையாகவே கிரிக்கெட் மேலே நிறைய காதல் இருக்கு அவருக்கு. இந்த மாதிரி இந்த அவார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலு. தம்பிக்கு பதிலாக அண்ணன் வாங்குறாரு. விக்கிக்கு போக வேண்டியது ரெப்ரசன்டேட்டிங் இன் ISPL. அவர்களுக்கு இப்போது பொன்னாடை பதவி வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க 50,000. மூன்றாம் பரிசு 30,001 வழங்கிய லேனா முருகேசன் கலேஜா தொழிலதிபர் இழுப்பபடி 1 வழங்கிய திரு வெள்ளை ரகுபதி ஊராட்சி மன்ற துணைத் திரு ராமசாமி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார்கள். பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார். அவர்களுக்கு அண்ணன் பெரியசாமி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ள அன்புடன் பெரியசாமி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார். சீனியர் பிளேயர் அவார்டு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே ஆர்கேசிசி டீமோட சீனியர்ஸ். அவங்களுக்குலாம் ஷீல்டு கொடுத்து மரியாதை செலுத்துறாங்க. எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய சபாபதி அவர்களுக்கு அண்ணன் பெரியசாமி அவர்கள் சிரமப்பட்டு இந்த போட்டியை நடத்தி முடித்த அனைத்து இழப்புகள் நண்பர்கள் அண்ணன் பெரியசாமி அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார். வரும் இளைஞர்களுக்கு ஆர்கேசிசி இழுப்பக்கூடிய அணி சார்பாக அவர்களுக்கு கேடயம் வழங்கி விரிவுபடுத்தப்படுகிறது. ஆர்கேசிசி இழுப்பக்குடி லட்சுமி நகர் மற்றும் கலைமணி நகர் அணிகள் நடத்தப்படும் 26ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா சிறப்பாக நிறைவடைந்தது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கமிட்டியின் சார்பாக எங்களுக்கு பரிசளித்து ஊக்குவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வருடம் சந்திப்போம். வினோத் ப்ரோ. Yeah!